ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் அனைத்து 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் வணக்கம். நேற்றே ஒரு வாட்டி படக்குறிப்பை பார்த்தோம் சிலபஸை. இருந்தாலும் இன்னொரு வாட்டி புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அதுக்காக ஒரு வாட்டி பார்த்துட்டு நேராக வகுப்புக்கு போயிடுவோம். சவுண்டு போதுமாமா? யாராவது ஒருத்தவங்க மட்டும் போதும், கொஞ்சம் பத்தாதுன்னா நான் கொஞ்சம் சவுண்டு வைக்கிறேன். அதுக்காக கேட்குறேன். சவுண்டு போதுமா? ஓகேம்மா ஓகேம்மா, சரி ரைட், ஓகே ஓகே சரிம்மா ஓகே. நம்ம வந்து 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுட்டோம். கொரோனாவோட அடி எடுத்து வச்சு அதுக்கப்புறமா முதல் பருவமும் கொரோனா தயவால சரியா எழுதி பாஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த 4ஆம் பருவம் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவத்தில் வந்து நம்ம வந்து படித்து பாஸ் பண்ணக்கூடிய வழிவகை என்னங்கிறத முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இப்போ போகிற போக்கில் அநேகமாக பொங்கலுக்கு பிறகு ஆன்லைன் வகுப்புலேருந்து ஆன்லைன் வகுப்பு ஆஃப் பண்ணிட்டு நேரடி வகுப்பை துவங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான கருத்து கேட்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால போன வருஷம் மாரி பார்த்து எழுதிடலாம், நோட்ஸ் அனுப்புவாங்க, கொஸ்டின் அனுப்புவாங்க, எல்லாம் வீட்டிலேருந்து எழுதிடலாங்கிற நினைப்பை தயவு செய்து கைவிட்டுடுங்க. படிக்கிற வழியை பாருங்க. அன்னன்னைக்கு நடத்துறத நோட்ஸ் இருக்கிறவங்க, நாளைக்கு தான் நோட்ஸ் ஏதோ இது பண்ணுறேன்னு சொன்னாங்க பிறகு, நோட்ஸ் இருக்கிறவங்க நோட்ஸை பார்த்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு வகுப்பு முடிஞ்சோன்னா அது தொடர்பான செய்திகளை, நூல் குறிப்பாக இருக்கட்டும், ஆசிரியர் குறிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் நம்ம குரூப்பில் போட்டு விட்றேன். நீங்கள் அதை பார்த்து நோட்டில் எழுதிய வச்சிங்கன்னா அவசியமாக. புதுசாக ஒரு நோட்டு போட வேண்டாம். போன செமஸ்டர் எழுதினீங்கள அந்த நோட்டின் தொடர்ச்சியாக கூட நீங்கள் நோட்டை எழுதிங்க. வராதவங்களுக்காக திருப்பி சொல்கிறேன். என்னடா 2ஆம் வாட்டி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதான். அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழ் வகுப்பு 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம். இந்த வருஷத்திற்கான இந்த செமஸ்டருக்கான பாட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இலக்கியம். மறந்துடாதீங்க, பாடத்தலைப்பு பல பேர் தப்பா போட்டிருந்தீங்க. அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்றேன். பண்டைய இலக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட குறியீட்டு எண். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 LCT4. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து T1 T2 படித்தோம். செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம், அதாவது 3ஆவது செம்ல வந்து T3 படித்தோம். இப்போ வந்து T4. இதோட இந்த 2ஆம் ஆண்டோட உங்களுக்கு வந்து தமிழ் வகுப்பு, அதாவது லாங்குவேஜ் இது முடியுது. லாங்குவேஜ் வகுப்பு இன்னும் கிடையாது. அதனால T4ஓட முடிவு தான் கடைசி பருவமாக இருக்கும். நான் உங்களை பார்க்கறது இருக்கட்டும். தான் தேர்ட் இயர் நீங்கள் காலேஜ் வருவீங்க, அப்போ பார்த்துக்கலாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்துக்கான பாடக்குறியீட்டு 16 LCT4. மறந்துடாதீங்க. இதை சில பேர் என்ன பண்ணுறீங்க, ஒன்றா ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் ஒன்றா உட்காந்து தேர்வு எழுதுவீங்க போல இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா கூடி. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர் அவசரமாக வாங்கி அந்த பாடத்தலைப்பையும் அந்த சப்ஜெக்ட் கோடையும் போட்டுருக்காங்க. பல பேர் ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க, செகண்ட் இயர்ல கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்க. காப்பி அடிக்கிறது தான் அடிக்கிறோம், தெளிவாக கரெக்டாக அடிக்குமா, புரியுதாமா? சரி, அடுத்ததான் இந்த வகுப்பு. இந்த 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவத்திற்குரிய சிலபஸ் பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அழகு 1 5 யூனிட். எப்பொழுதுமே இந்த ஒரு சிலபஸ்லையும் 5 யூனிட் தான் நமக்கு வந்து பாடம் அமையப்பட்டிருக்கும். அப்படிதான் கல்வியானது, யூஜி கல்வியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அழகு 1ல குறுந்தொகை இடம்பெறுது. இந்த குறுந்தொகையிலேருந்து 5 பாடல்கள், நற்றிணையிலிருந்து 2 பாடல்கள், ஐங்கூறு நூறுலேருந்து பாலைத்திணையில இருக்கக்கூடிய தலைவி இறங்கு 10ன்னு சொல்லக்கூடிய தலைப்புல வரக்கூடிய 10 பாடல் வந்து நமது பாடப்பகுதியா இருக்கு. அடுத்தது அழகு 2ன்னு பார்க்கும் பொழுது கலித்தொகையிலேருந்து 2 பாடல், சிறுபான்ஆற்றுப்படை முழுவதும். அடுத்த அழகு 3ன்னு பார்க்கும் பொழுது அகநானூற்றிலேருந்து 2 பாடல்கள், புறநானூற்றிலேருந்து 5 பாடல்கள் வந்து நமது பாடப்பகுதியா இருக்கு. அழகு 4ல பார்த்தீங்கன்னா திருக்குறள் 3 அதிகாரம். எதுன்னு பார்த்தீங்கன்னா புறங்கூறாமை, மானம், நெஞ்சோடு கிளத்தல் ஆகிய 3 அதிகாரம் வந்து நமது பாடப்பகுதியா அழகு 4ல இடம்பெறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலடியார்லேருந்து 5 பாடல்கள் வந்து இடம்பெறுது. அடுத்தது பழமொழி 400, அதுலேருந்து 5 பாடல்கள் வந்து இடம்பெறுது. அழகு 5ல பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு. இலக்கிய வரலாறு பகுதியில் சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு இலக்கிய வரலாறு குறிப்பிடுவனவற்றை வந்து ஒரு பின்னாடி வந்து 5வது அழகு நடத்தும் பொழுது நான் சொல்றேன், அப்போ பார்த்துக்கலாம். அடுத்தது பாட்டும் தொகையும். பாட்டும் தொகைன்னா என்ன, 10 பாட்டும் 8 தொகையும். இந்த 10 பாட்டு அப்படிங்கிறது 10 நூல், தொகைங்கிறப்ப 8 தொகை, 8 நூலையும் குறிப்பதாக அமைவது. அந்த நூல்களுடைய ஆசிரியர் யார், என்ன, அது எவ்வாறு அமைந்திருக்கு என்பதை பற்றி இலக்கிய நடத்துறப்ப பார்க்கலாம். அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள், அதை நேற்றை பார்த்து சொன்னேன், அதனால அதை நடத்துறப்ப பார்த்துக்குவோம். 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேல்கணக்கு நூல்கள் தான் சங்க இலக்கிய பாட்டும் தொகையுமா. 10 பாட்டும் 8 தொகைன்னா 11 மேல்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூலுங்கிறப்ப தான் திருக்குறள், நாலடியா இந்த வகையில எல்லாம் வரும். அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு 5ல வந்து பொதுக்கட்டுரைகள் இடம்பெறுது. பொதுக்கட்டுரைங்கிறது இதுல குறிப்பிடுறதே தான் தேர்வுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவியல் வளர்ச்சியை பற்றியோ அல்லது மனித நேயத்தை பற்றியோ, மனிதநேயம், வாழ்வியல், அறங்கள்,
மொழி உணர்ச்சி, இல்லை இதில் கொரோனாவின் நன்மை தீமைகள் போன்ற பல்வேறு தலைப்புகளை பண்ணலாம். இது வந்து உங்களுடைய எழுதும் ஆற்றலை வந்து அதிகரிப்பதற்காக இந்த ஒரு பொதுக்கட்டுரையானது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை அதில் எழுதலாம். அதற்கு அவ்வாறு தான் 5 அலகும் அமைஞ்சிருக்குமா. இப்போ வந்து நம்ம வந்து அலகு 1ல் இடம்பெறக்கூடிய குறுந்தொகை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வகுப்பு வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 8 தொகை நூல்கள் சொல்றோம்னா, அந்த 8 தொகை நூல்களில் வந்து 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும் மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா பழம்பெரும் நூற்பம் இருக்கு. அதை போன வகுப்புலேயே கொடுத்து சொல்லியிருந்தேன். என்னால திருப்பி சொல்றேன் அப்படின்னு புதுசா வந்திருக்காங்க. 2வது ரெக்கார்டிங் போட்டுருக்குங்க. அதுக்காக திருப்பி சொல்ல வேற ஒன்றும் இல்லை. நற்றினைன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், நல்ல குறுந்தொகை, நல்ல அப்படின்னு சிறப்பித்து கூறக்கூடிய குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8 நூலும் தான் 8 தொகை நூல்களாகும். இதை குறிப்பிடுற வெண்பான்னு பார்க்குறப்ப இது ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 4 வரியில கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஒங்கு பரிபாடல், கற்றறிந்தோரைத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை என்பதாக இந்த நூற்பானது ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்காக அமையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, முருகுங்கிறப்ப திருமுருகாற்றுப்படையை குறிக்கும். பெருநாறு, அதாவது பெருநாறு ஆற்றுப்படையை குறிக்கும். பான் 2 அப்படிங்கிறப்ப வந்து சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படையை குறிக்கும். அடுத்தது முல்லைப்பாட்டு அப்படிங்கிற நூலை குறிக்கும். பெருக்குவல்ல மதுரை காஞ்சி வந்து அடுத்தது குறிக்கும். அடுத்தது குறிஞ்சி பாட்டை குறிக்கும். அடுத்தது பட்டினம் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பட்டினப்பாளையை குறிக்கும். கடைசியா கடாம்ங்கிறது வந்து மலைப்படு கடாம குறிக்கும். அந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதன் பேர் தான் கூத்தராற்றுப்படை. இந்த 10 நூலை குறிப்பதற்காக ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்காக செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட பழம்பெரும் நூற்பா. இது வேணுங்கிறவங்க தமிழ் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. மைக்கை யாரும் ஆன் பண்ணாதீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மைக்கை மியூட் பண்ணுங்க. திலோத்தமா மைக்கை மியூட் பண்ணுங்க. மைக்கை மியூட் பண்ணுமா? யாருமா அது? அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த குறுந்தொகை பற்றி இந்த வகுப்புல வந்து நம்ம பார்ப்போம். குறுந்தொகை இந்த நூல் எவ்வாறு, இதோட நூல் ஆசிரியர் குறிப்பு என்னங்கிறத இந்த வகுப்பு வந்து நம்ம பார்ப்போம். அலகு 1ல வந்து முதல் நூலா இடம்பெறுவது வந்து குறுந்தொகை. இதுல இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 8 தொகையில் உள்ள நூல்களில் ஒன்று. 8 தொகைன்னு என்ன பார்த்தோம்? இப்பதான் பார்த்தோம்ல, நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஒங்கு பரிபாடல், கற்றறிந்தோரைத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகைன்னு பார்த்தோம்ல. அந்த கூடக்கூடிய 8 தொகை நூல்கள்ல முதல் நூல், 8 தொகை நூல்கள்ல ஒன்றாக இந்த குறுந்தொகை அமையப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை அப்படின்னு அடைமொழியோடு இந்த நூலை வந்து குறிக்கப்படுகிறது. அதான் நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து கூறப்படுகிறது. குறைந்த அடிகள் கொண்ட பாடல்களின் தொகுப்பாக இருப்பதால் இது குறுந்தொகை என பெயர் பெற்றது. குறைந்த அடி என்னன்னு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 8 வரிக்குள்ள இந்த குறுந்தொகை பாடல்னா தொகுத்திருக்காங்க. அதனால குறைந்த அடி கொண்டதுனால இது குறுந்தொகைன்னு பெயர் பெற்றதுன்னு ஒரு சிலர் கூறுவார்கள். அந்த வகையில் பாத்தீங்கன்னா 400 பாடல்களின் தொகுப்பாகவே இருந்திருக்க வேணும். எல்லாரும் பாத்தீங்கன்னா அகநானூறு, புறநானூறு எல்லாம் 400 பாடல்களாக தான் இருக்கும். அந்த வகையில் இதுவும் குறுந்தொகை 400ஆக தான் இருந்திருக்க வேணும். ஆனா ஒரு பாடல் அதிகமாக இருக்கிறது. 401 பாடல் இருக்கு. கடவுள் வாழ்த்து பாடல் சேர்த்தோம்னா 402 பாடலாக இந்த நூல் இருக்கு. இந்த ஒரு பாடல் வந்து இந்த உரையாசிரியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைச்சொருகள். அதாவது என்ன, பாடல் தொகுக்கும் பொழுது அந்த பாடல், அதாவது வேண்டப்பட்டவர்கள் யாராவது ஒரு அரசனோ அல்லது புலவனோ தம்மோட பாடலும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடலை இடைச்சொற்களாக சொல்லியிருக்கலான்னு பல்வேறு உரையாசிரியர்களும் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உரையாசிரியர் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தொகை. ஒவ்வொரு பாடலையும் சொல்லி அதுக்கு மேற்கோள் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி காட்டும் பொழுது இந்த அதிகமான இடங்களில் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுன்னு பார்க்கும் பொழுது 8 வகை 10 பாட்டு எல்லா நூலையும் கணக்கிடும் பொழுது இந்த குறுந்தொகை தான் அதிக பேச்சால வந்து மேற்கோளா காட்டப்படுது. எனவே இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற பொழுது இந்நூல் தான் முதலாக தொகுக்கப்பட்ட நூலாக இருக்கும் என்பது வந்து உரையாசிரியர்களுடைய கருத்தாக அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்நூலை தொகுத்தவர், நூலை வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுங்க. போன வருஷமே யாரோ ஒருத்தன் கேட்டாங்க, சொன்னேன். இருந்தாலும் இந்த வருஷமா ஒரு வாட்டி குறிப்பிட்ட நல்லா கேட்டுங்க. நாளைக்கு வரும்போது இந்த வகுப்பு கேட்பேன், தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யாருன்னு
யாராவது ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி கேளு சொல்லணும். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்நூலை தொகுத்தவர் அப்படிங்கும் பொழுது ஒரு அரசனோ அல்லது தமிழின் மீது ஆர்வம் கொண்ட யாரோ ஒருவர் என்ன பண்ணுவாரு, 4லேருந்து 8 அடிகள் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவரு தான் தொகுப்பித்தவர். எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அந்த 4லேருந்து 8 வரையும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அவன் அரசாண்ட பகுதியோ அல்லது தமிழ்நாடு முழுவதுமோ அல்லது இந்தியா முழுவதுமோ இருக்கக்கூடிய புலவர்கள் இயற்றிய பாடல்கள் 4லேருந்து 8 வரையில் உள்ளதுன்னா தொகுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆணையிடுவாங்க. ஆணையிடுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பொருள் உதவி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு ஊரா போய் அது மாதிரி பாடல்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத தொகுத்து எடுக்கணுமா, அதற்கு பொருள் உதவி, பண உதவி செய்பவன் தான் தொகுப்பித்தவன் என கூறப்படும். தொகுத்தவர்ங்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அரசனோ தமிழ அறிஞரோ இந்த கட்டளை இடுறாங்கல்ல, போய் நீங்க நூல்னா தொகுத்து வாங்கன்னு சொல்றாருல்ல, அவ்வாறு தொகுத்து வரும்போது தொகுக்கிறதுக்காக போறாங்கல்ல, இவரு தான் தொகுத்தவர். அந்த வகையில இந்த குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூரிக்கோ என்ன கூறப்படுபவர். பூரிக்கிழங்கன்னு படிச்சிடாதீங்க, பூரிக்கோ அது பேரே அதாமா, பூரிக்கோ என்பவர் தான் இந்நூலை அதாவது குறுந்தொகை தொகுத்தவர். தொகுப்பித்தவர் அதை போய் தொகுத்துட்டு வாங்க நிதி உதவி செஞ்சவர் யாருங்கிறது தெரியாமல் போய்விட்டது. அதற்கான குறிப்புகள் எங்குமே காணப்படவில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா 4 முதல் 8 வரையிலான அடிகளை கொண்டமைந்த 401 பாடல்களின் தொகுப்பு இது. 4லேருந்து 8 வரி மட்டும்தான் இடம்பெறும். அந்த பாடல்களாக தான் தொகுக்கப்பட்டிருக்கிறது குறுந்தொகை. அந்த வகையில 401 பாடல்கள் இருக்கு. ஒரு பாடல் தான் இடைத்தொடர் ஏற்கனவே பார்த்தோம். கடவுள் வாழ்த்து பாடல் சேர்க்கும் பொழுது 402 பாடல்களாக அமையும். இந்த வகையில பார்க்கும்போதுன்னா 307வது பாடலும் 391ஆம் பாடலும் 9 அடிகளால் ஆனது. என்ன ஆயிடுச்சு, இடை சொற்களாக யாரோ ஒரு வரியை சேர்த்திருக்கலாம், அல்லது தொகுக்கும் பொழுது 2 வாட்டி வேற ஏதாவது பாடல்ல இருந்து முன்னாடினா ஓலைச்சுவடிகள் தானே எழுதுவாங்க, அது போல இருக்கும் பொழுது வேறு ஒரு அடிகள் கலந்து இருக்க வாய்ப்பு உள்ளது. அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த 307 391வது பாடல் ஆயிடுச்சு 9 அடிகளால காணப்படுது. என்ன இதோட வரமுறை என்ன, குறுந்தொகைக்கு 4லேருந்து 8 வரைக்கும் தான் இருக்கணும், 8 அடி வரைக்கும் உள்ளதுதான் தொகுக்கணும். இருந்தாலும் கூட 307 391 9 அடியாக உள்ளது என்பது தொகுப்பித்தவர் சொல்லும் பொழுதுதான் இது கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நூலை தொகுத்தவர் பார்க்கும் பொழுது பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யார் என தெரியவில்லை. இந்த நூல் முழுவதும் பார்த்தீங்கன்னா 4 முதல் 8 வரையிலான அடிகளை கொண்ட பாடல்களாக தொகுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட இது விதிவிலக்க என்ன ஆயிடுச்சு, 307வது பாடலும் 391ஆம் பாடலும் 9 அடிகளால் ஆனது. இது ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டதா, அதை தொகுக்கும் பொழுது வேறு ஏதோ பாடல் இருந்தோ அல்லது ஓலைச்சுவடியில் ஏதோ கிழிஞ்சிருந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அடி அதிகமாக, ஒரு அடி மட்டும் 307 301ஆம் பாடல்ல இடம்பெறுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அகப்பொருளை அகவர் பாகத்தால் கூறுவது குறுந்தொகை. அகப்பொருள் இந்த குறுந்தொகை முழுவதும் என்ன அகத்திணையால் அமையப்பட்ட பாடல்களான தொகுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தொகுப்பில் அமைந்துள்ள 401 பாடல்களை 206 புலவர்கள் பாடியுள்ளனர். 206 புலவர்கள். இது கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 பேரை சேர்த்து சொல்லுவாங்க, 10 பேரை கழிச்சு சொல்லுவாங்க. அதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா பேர் கிடைச்சவங்க ஒரு 206 புலவர் இருக்காங்கன்னா இதுல 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் எழுதிய பாடலின் அடியின் அவங்க குறிப்பிடுறாங்கல்ல, பாடல் அடியில வரக்கூடிய அவர்கள் இயற்றிய பாடலின் அடியில் குறிப்பிட்ட இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வரியை கொண்டு அவர்களுக்கு பெயர் அமைத்து வழங்கியிருக்காங்க. அவர்கள் சொன்ன ஓமை சொல்லியிருக்காங்கன்னா அவரோட இயற்றின பாடல்ல அதை வச்சும் அந்த பாடலாசிரியரின் பெயரை குறிப்பிடுறாங்க. அந்த வரையில பார்க்கும் பொழுது அப்பாடல்களின் சிறப்பு நோக்கி அத்தொடராலேயே ஆசிரியர் பெயர்கள் அமைந்து விளக்கினார். அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 18 பேர் அது மாதிரி இருக்காங்க. அதுல ஒரு 4-5 பேரை மட்டும் இப்ப பார்க்கலாம். அணிலாடு முண்டிலார், அடுத்துல செம்புல பெயர் நீரார். செம்புல பெயர் நீரார்னோன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துடும். இப்ப கூட ரீசெண்டா ஒரு திரைப்படத்துல வந்திருக்கு, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் எந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அறிது அன்புரை செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு ஒரு பாடல்ல ரீசெண்டா ஒரு படத்துல வந்துச்சு, நானே கேட்டேன். அந்த செம்புல பெயர் நீர் அது எதனால சொல்றாங்க அப்படின்னா, தண்ணிக்கு நிறங்கிறது கிடையாது, எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன் நிறத்தை காட்டும். அதே போல செம்புலம் அப்படிங்கிறப்ப செம்மையான, அதாவது செம்மண் பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இருக்கக்கூடிய தண்ணீருக்கு ஏற்ற மாதிரி இந்த நீர் என்ன ஆயிடுதான் சிகப்பாக காட்சி அளிக்குது. அதே போல மண்ணுக்கு ஏற்ற தண்ணீரும் நிறமாக 2 ஒன்னா காட்சி அளிக்குதுல்ல, அதெல்லாம் செம்புல பெயர் நீர்னு அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அது போல நானும் நீயும் ஒன்னா இருக்குமே. அந்த பாடலோட வரியில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நீ யாரோ நான் யாரோ, எங்க அப்பா யாரோ உங்க அப்பா யாரோ, இருந்தாலும் கூட இந்த காதலின் காரணமாக அன்பின் காரணமாக நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கோமே எப்படி அப்படிங்கிற போற இந்த ஊமையை பயன்படுத்துறார். செம்புல பெயர் நீர் போல்
எப்படி செம்மண்ல தண்ணீரானது சேர்ந்தவுடன் செம்மையாக காட்சி தருகிறதோ அது போல அப்படின்னு அந்த ஆசிரியர் குறிப்பிடார். அதனால அதன் பெயராலேயே இந்த அந்த வரியின் மூலியமாகவே அந்த ஆசிரியரோட பெயர் வந்து குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பை கோழியார், அடுத்தது காக்கை பாடினியார் என்பன இவ்வாறு ஓமை சிறப்பால் பெயர் பெற்ற ஆசிரியர்கள் 18 பேர் நூலில் வந்து காணப்படுகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு விமானத்தை தயாரிக்கணும் அப்படின்னா அமெரிக்காக்காரன் முன்னாடி உள்ள பாகம் அதுக்குள்ள ஃபேனு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஜப்பானுக்காரன் அடுத்தது அதுக்கு உரிய கணினி வசதிகள் எல்லாம் பயன்படுத்துவான். அடுத்து வந்து இறக்கைகள் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாட்டுக்காரனும் பயன்படுத்துவான். ஒரு சில நாடு இந்தியா வந்து கேவலமாக சொல்லக்கூடாது, கேவலமாக ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, இந்தியாக்காரன் என்ன பண்ணுறான் எல்லாம் வடிவமைச்சு முடிச்சோன்னா இவனோட பங்கு இருக்கணும்ல, இந்தியாக்காரன் என்ன பண்ணுறாங்க மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டுறாங்க. ஒரே ஒரு எழுத்து எழுதிட்டு எல்லாம் இந்தியாவோடது அப்படின்னு போடுவாங்கல்ல. அது போல என்ன பண்றாரு இவர் பாடல் எல்லா பாடலும் இப்போ சங்க எட்டு தொகையில் வரக்கூடிய பெரும்பாலான நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஏன்னா எல்லாம் பாடல் தொகுத்து ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லா நூலுக்கு என்ன பண்ணிட்டாரு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெரும்பாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனாராக இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் பெண்பார் புலவர்கள் பாருங்க, அந்த சங்க காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை தரல, அது தரல, இது தரலன்னு வாயால பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த குறுந்தொகையை பார்த்துட்டீங்கன்னா அது மாரி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெண்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் இருக்கு. அந்த அரசர்கள் ஆண்டவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணோட அந்த பெண்பால் புலவர்கள் இயற்றின பாடலை வந்து தொகுக்காம இருந்திருக்கலாம், அல்லது தொகுக்க போனவங்க தொகுக்காம இருக்கலாம், தொகுக்க சொன்னவங்க வந்து பெண்பால் புலவர் பாடல் வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது மாதிரி செய்யலை. ஏன்னா வந்து பெண்ணை அப்பையிலேருந்து மதிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பாருங்களேன். குறுந்தொகையில் பெண்பால் புலவர்னு பார்த்தீங்கன்னா 11 பேர் இடம்பெறாங்க. அந்த 11 பேரும் எத்தனை பாடல் 51 பாடல்களை பாடியுள்ளனர். இதெல்லாம் கொஞ்சம் 1 மார்க் கொடுக்கல, கொஸ்டின்ல என்னவா கேட்பாங்க 2 மார்க்ல, அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. குறுந்தொகையில் பெண்பால் புலவர்கள் வந்து 11 பேர் இருக்காங்க. அவங்க 11 பேரும் 51 பாடல்களை வந்து பாடியுள்ளனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் அதிகமான பாடல்களாக ஒரு 4 பேர் பாடியிருக்காங்க, ஒரு 3 பேர் பாடியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதிகமாக பாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் வந்து 28 பாடல் பாடியிருக்காரு, பரணர் வந்து 17 பாடல், ஔவையார் வந்து 15 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த திணைன்னு சொல்லுவாங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது என்ன 5 திணை என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. குறிஞ்சினா என்ன குறிக்கும், மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சியை குறிக்கும். முல்லைனா காடும் காடும் சார்ந்த பகுதி, மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி, பாலை பாலைன்னு பார்த்தீங்கன்னா மணலும் மணல் சார்ந்த பகுதியை குறிக்கும். இந்த வகையில் வந்து அந்த திணையால் அமைக்கப்பட்ட பாடல்கள்னு பார்க்கும் பொழுது குறுந்தொகையில் குறிஞ்சி திணை பாடல்கள் வந்து 145 பாடல்கள் அமைந்துள்ளது. முல்லை திணை பாடல்கள் 45. வினோதா வினோதா கையை வச்சுட்டு சும்மா இருமா, அலமாதா எதுக்கு அது கிடைக்கிற டிஸ்பிளேல எதுக்கு கிரிக்கிட்டு இருக்க உங்களை எல்லாம் ஷேர் கண்டென்ட் அதை நான் கட் பண்ணிடுறேன், அது இருந்தால் அதான் நோண்டுவேன். பாடலை நடத்துறப்ப கவனிங்கம்மா, நான் ஏமா உள்ள போய் அதெல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க. சரி ரைட் விடும். என்ன பார்த்தோம், தலை திணைன்னு பார்க்கும்பொழுது குறிஞ்சி திணை பாடல் 145, முல்லை திணை பாடல் 45, மருத திணை பாடல் 50, நெய்தல் 71, பாலைத்திணை பாடல் 90 என்ற வகையில் வந்து பாடல்கள் வந்து அமைந்துள்ளது. கூற்றுன்னு பார்க்குறப்ப தலைவன் தலைவி தோழி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த கூற்று வாரியாக பார்க்கும் பொழுது தலைவி கூற்று பாடல் எத்தனை இருக்கு பாருங்களேன். தலைவி கூற்று பாடல் வந்து 180, தோழி கூற்று பாடல் வந்து 140, தலைவன் கூற்று பாடல் பார்த்தீங்கன்னா 62. பெண்கள் வந்து அதிகமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த இதையே பாருங்களேன், தலைவி கூற்று பாடலா தலைவி வந்து 180 பாடல்ல, தோழி வந்து 140 பாடல்ல பாடியிருக்காங்க. மற்றவங்களாம் தான் குறைந்த அடிகள்ல பாடியிருக்காங்க. யாருமா மைக் ஆஃப் பண்றது, மைக் ஆஃப் பண்ண அகிலா. எஸ் அகிலா பிகாம், மைக் ஆஃப் பண்ணுமா. மைக் ஆஃப் பண்ணுமா அகிலா. ஆமா எத்தனை வாட்டி சொன்னாலும் என்ன கேட்கவே மாட்டீங்களா. நானே நோட் பண்ணிட்டேன். சரி, அந்த வகையில் பார்க்கும்பொழுது தலைவி கூற்று பாடல் 180, தோழி கூற்று பாடல் 140, தலைவன் கூற்று பாடல் 62, செவிலித்தாய் கூற்று 9, கண்டோர் கூற்று 3, பரத்தை கூற்று 2, பாங்கர் கூற்று 2, காதர் பரத்தை 1, இல்பரத்தை 1 என்ற முறையில் வந்து கூற்றுகள் வந்து அமையப்பட்டுள்ளது. குறுந்தொகை பாடல்கள் அனைத்தும் டோட்டலாக கூட்டினீங்கன்னு வச்சுங்களேன்,
இந்த 4லேருந்து 8 வரி அமைந்திருக்கக்கூடிய குறுந்தொகை பாடலை எல்லா பாடலையும் 401 பாடல்களையும், அதாவது கடவுள் வாழ்த்து பாடலை சேர்த்தா 402, கடவுள் வாழ்த்து பாடலை விட்டுட்டு சேர்த்தீங்கன்னா 401 பாடலையும் கூட்டும் பொழுது எத்தனை அடிகள் இருக்கு பாருங்க, 43,563 அடிகளுடன் அமைந்துள்ளதுதான் இந்த குறுந்தொகை. என்ன சொன்னாலும் எத்தனை வாட்டி சொன்னா அறிவே இல்லை உங்களுக்கு. மைக் ஆஃப் பண்ணாதீங்கம்மா தயவு செய்து. கிளாஸ் எடுக்கிறப்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யாரு அகிலா? அதை தூக்கி வெளில போறேன். இருந்தாதான் எம்சம் முடியும். சரி, அடுத்து பாருங்க. அப்பா, குறுந்தொகை பாடல்கள் அனைத்தும் 43,563 அடிகளில் அமைந்துள்ளது. இரண்டாம் பாடலான கொங்குதேர் வாழ்க்கை, இந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாடல் கொங்குதேர் வாழ்க்கை. அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ வயலியது கிளி எனப்பின் தெரியற்று அறிவை கூந்தலின் நரியமும் உள்ளவோ நீ அறிவி பூவே. திருவிளையாடல், பழைய திருவிளையாடல் தனுஷுல சிவாஜியோட திருவிளையாடல் பாடல் வந்து இந்த ஒரு வரியை வச்சுதான் அந்த படமே அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து இந்த ஒரு பாடல் வச்சிருக்கோம். என்ன வேற ஒன்றும் இல்லை, அந்த பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிய மன்னன் கேட்கறதாகவும், அதுக்கு தர்மிக்கு பொற்களி வழங்குவதாக இறைவனை இந்த பாடலை இயற்றி தந்ததாகவும் ஒரு குறிப்பு வருகிறது இல்லை. அதை வச்சு பார்க்கும் பொழுது மரபொலி செய்தி தான், உண்மையா என்பது தெரியாது. இந்த இரண்டாம் பாடலை வந்து இயற்றின யார் பார்த்தீங்கன்னா இறைவனை பாடியதாக மறைபொலியாக கூறப்பட்டு வருது. உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. எத்தனை இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236 பாடல்கள் வந்து மேற்கோளாக குறுந்தொகை பாடல்களாக இருக்கிறதுலே அதிகமான பாடல்கள் இந்த நூல்லேருந்து எடுத்துக்காட்டுப்பாடலாக வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறுந்தொகையில் வந்து குறிக்கப்படும் சங்ககால அரசர்கள் யாரான்னு பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசர்கள் பேரை வந்து நம்ம வந்து காண முடியுது. அது இந்த வகையில் வந்து குறுந்தொகை பாடல்களால் சோழன், கரிகால் வளவன், குட்டுவன், திண்தேர் பொறையன், பசும்பூன் பாண்டியன் போன்ற பேரரசர்கள் மற்றும் பாரி, ஓரி, நல்லி, நன்னன் போன்ற சிற்றரசர்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகளும் இந்த நூல் வாயிலாக நம்ம பெறலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த இந்நூல் பிற்காலத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சங்க இலக்கிய நூல்கள் பூரா சுவடியில தான் எழுதி வச்சாங்க. எழுதப்பட்டு வந்த நூல் பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எழுதிய போது பல சுவடிகளை சோதித்து முதலில் திருக்கண்ணபுரத்தை சேர்ந்த திருமாலிக்க சௌரி பெருமாளரங்கன் தான் இயற்றிய புத்துரையுடன் 1915 பாருங்க, முன்னாடியே சங்க காலத்துல இயற்றப்பட்டாலும் கூட சங்க காலம்னு பார்க்கும்போது கிமு 500 கிபி 200 வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த வகையில் 1915 தான் என்ன பண்றாங்க, நூலாக பதிப்பித்து வெளியிட்டார். இதன் பின்னர் தான் வேறு சிலரும் மற்றபடி உவேசாலேருந்து பலரும் தொகுத்து வெளியிட்டாங்க. பல்வேறு உரை எழுதி வெளிவந்துச்சு. முதல் உரைன்னு பார்க்கும் பொழுது திருக்கண்ணபுரத்தை சேர்ந்த திருமாளிகை சௌரி பெருமாளரங்கன் தான் முதல் இயற்றிய புத்துணர்வுடன் வெளியிட்டாரு. சொன்ன வந்து நூல் ஆசிரியர் குறிப்பு முடிவடைஞ்சது. இப்போ வந்து முதல்ல நோட்டில் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த போன வருஷத்துக்குள்ள நோட்டையை பயன்படுத்துங்க. திருப்பி சொல்கிறேன், போன வருஷத்துக்குரிய நோட்டையை பயன்படுத்துங்க. அதை விட்டது போக ஒரு 2 பேஜ் விட்டு அடுத்த 4வது இப்போ 4th செம் வந்துச்சிங்களா, அதாவது 4வது செம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சிலபஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து குறுந்தொகை அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றேன். இதோட நூல் குறிப்பை எழுதி வச்சுங்க. நான் வந்து அடுத்த வகுப்பில் நான் பார்ப்பேன். இதில் ஒரு 2 பாடல் மட்டும் வேணா இப்போ வந்து பார்ப்போமா, ஏன்னா பாடலே பார்க்காம போயிட்டுருக்கு. அதனால ஒரு 2 பாடலை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் முதல் பாடல் நமக்கு வந்து பாடல் வந்து 7வது பாடலாக, குறுந்தொகையில் வந்து 7வது பாடலாக அமைஞ்சிருக்கு. அதை இயற்றின ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா பெரும்பதுமனார் தான் இந்த 7வது பாடலை ஏற்றிருக்காரு. அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது பின்னாடி சூழல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி சூழல் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு தலைவனும் தலைவியும் விரும்பிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து 2 பேருமே திருமணத்திற்கு வந்து சம்மதிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் உடன்போக்கு, 2 பேரும் வீட்டில் சொல்லிக்காம வெளியில போயிட்டாங்க. என்ன சார் இப்போதான் அப்படி இருக்குன்னா அப்பயே இருக்கியான்னு கேட்குறீங்களா, இருக்கலாம், இருந்திருக்கு, அப்பையிலேருந்து வந்திருக்கு. நம்ம சமூகமே அப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்தா வந்திருக்கு போல இருக்கு. சரி, அந்த வகையில் பார்க்கும் பொழுது தலைவனும் தலைவியும் காணாம போயிடுறாங்க, அதாவது உடன்போக்கு போயிடுறாங்க 2 பேரும் விரும்பிட்டு. அப்போ என்ன பண்றா, இந்த செவிலித்தாய் என்ன பண்றா, செவிலித்தாய்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவி இருக்கால, தலைவியோட ஃப்ரெண்டு இருக்கால நண்பி, அவளோட அம்மா தான் செவிலித்தாய். அந்த செவிலித்தாய் என்ன பண்றா, ஐயோ தலைவியை காணமே அப்படின்னு தேடிட்டு வந்துட்டு இருக்கா. வரும்பொழுது பாலை நிலப்பகுதியில வந்து இந்த பாலை நிலப்பகுதியில கடந்து வர்றாங்களா, அந்த பகுதியை கடந்து வர்றவங்கள்ட்ட இந்த செவிலித்தாய் கேட்குறாங்க. இதே மாதிரி ஒரு அடையாளம் சொல்லி இந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு
திருமணமாகாத ஒரு ஆணும் பெண்ணும் இந்த வழியில போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு பாலை நில பகுதியில நின்றுகிட்டு இந்த செவிலி தாயானவள் யாரு கண்டோர் அங்கேருந்து வழியில வர்றவங்கள்ட்ட கேட்கிறா. அதுக்கு அந்த கண்டோர்கள் அது யாரு ஏற்ற மாதிரி வந்தவங்க பாலைத்தினை கடந்து வந்தவங்க இதே மாதிரி 2 பேர்த்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவதாக அமைந்ததுதான் இந்த பாடல். அந்த இவ்வாறு அமைப்பட்டதான் இந்த பாடலுக்கான பின்னணி. வேற ஒன்றும் இல்லை, தலைவி உடம்பெயர்ப்புக்கு போயிடுறாங்க. இந்த செவிலித்தாய் வந்து தேடிட்டு வர்றா. தேடிட்டு வரும்பொழுது ஒவ்வொருத்தங்களா விசாரிச்சுட்டு வரும்பொழுது இந்த பாலை நிலத்தை கடந்து வர்ற ஒருத்தவங்கள்ட்ட கேட்கிறா. எப்படி கேட்கிறாங்க, இது மாதிரி ஒரு தலைவன் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு கண்டோர் வந்து கூடுறாங்க. அதான் திணை வந்து பாலை, துறை வந்து செவிலிக்கன்னு இடைச்செலுத்து கண்டோர் கூற்று. இந்த செவிலித்தாய் என்ன பண்றா, இடைச்செலுத்தை கடந்து வந்தவங்கள்ட்ட கேட்கிறா. கூற்றுங்கிறப்ப கண்டோர் கூற்று. நான் இது மாதிரி ஒரு 2 பேர்த்த பார்த்தேன், ஒரு தலைவியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிட்டு. இதன் ஆசிரியர் பெரும்பதுமனார். இதை மறந்துடாதீங்க, பெரும்பதுமனார். பாடல் எண் வந்து 7. இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வில்லோன் காலன கலலே தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கொல் அழியர் தாமோ ஆரியர் கயிறாடு பறையில் கால்பர கலங்கி வாகை வெண்ணற்று ஒலிக்கும் வேய்பையில் அழுவம் உண்ணியோரே. என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க அந்த கண்டோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வில்லோன் காலன கலலே, கையில வில்ல ஏந்தி இருக்கிற ஒருத்தனை பார்த்தோம். வில்லோன் கையில வில்ல வச்சிருந்தான். அவன் காலில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, காலன கலலே, கலல்னா வீரக்கலல், வீரக்கலலானது அவன் காலில் வந்து அணிஞ்சிருந்தான். கையில வில்லு வச்சிருந்தான், காலில் வீரக்கலல் அணிஞ்சிருந்தான். இந்த ஆண்மகன், ஆணோட அடையாளம் சொல்லிட்டாங்க. அடுத்தது பெண்ணோட அடையாளம் சொல்றாங்க பாருங்க. தொடியோல், தொடின வளையலை குறிக்கும். வளையல் அணிந்த ஒரு பெண்ணை பார்த்தேன், அதான் தொடியோல். மெல்லடி மேலவும் சிலம்பு, மென்மையான அடிக்கு மேலே சிலம்பை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் பார்த்தேன், அவனோட கூட போனான். அந்த மெல்லடிங்கிறத பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரும் ஒரு இடத்துல பெண்களோட காலை பற்றி குறிப்பிடுவார். அது என்ன சொல்லுவாருன்னா, அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி போலான்னு சொல்லுவார். அதாவது பெண்கள் வந்து அந்த காலத்து பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க, வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க. அதனால ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, வெயில்ல காடு மேட்டில் எல்லா இடம் அழியிற வாசி அவங்களோட கால்கள் வந்து நல்லா கெட்டியா இருக்கும், அது கரடு முரடா இருக்கும். பெண்ணோட கால் வந்து மென்மையாக இருக்கிறதா. அதை வந்து வள்ளுவர் எப்படியோட ஒப்பிடா பாருங்க. அனிச்சம் பூ பார்த்துருக்கீங்களா, நெருஞ்சி முள்ளு குத்து பார்த்துருக்கீங்களா, அதுல வந்து ஒரு பூ பூக்கும் வெள்ளையா, சின்னதா பூ பூக்கும். அது கண்ணுக்கே தெரியும், தோண்டு இருக்கும், கண்ணு தெரியும், தோண்டு இருக்கும். அந்த பூவை குமிச்சு வச்சுட்டு அந்த பூ மேல அந்த பெண்ணானவள் நடந்தாள்னா அதுவே ஊசி போல குத்துமா. அதான் அனிச்சமும் அன்னத்தையும் தூவி, அன்னம் இருக்குல்ல அன்னப்பறவை, அதோட இறகு வந்து கீழே கூச்சி வச்சு அது மேல நடக்க சொன்னா கூட அந்த பெண்ணிற்கு என்ன ஆகுமா, ஊசி குத்துவது போல, அது குத்துவது போலவே இருக்குமா. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். நெருஞ்சின்னா என்ன, அந்த நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, 5 விதமா இருக்கும். அந்த முள்ளா இருக்குமேமா, இல்லை ஒரு 5 சைடும் அப்படியே முள்ளா இருக்கும். அதை காலை வச்சு டபக்கு ஒட்டிக்கும். அந்த நெருஞ்சி முள்ளு மேலே குத்துதான், ஏன்னா அவ்வளவு மென்மையானவள் என்பதாக அந்த இடத்துல திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெல்லடி மேலும் அவ்வளவு மென்மையான காலை உடைய, ஏன்னா அந்த பெண்களானவள் வெளியில போக மாட்டாங்க. இப்போ வந்து இந்த தலைவனோட உடன்போக்கு போறா, அதுவும் எங்க பாலை நிலப்பகுதியில. அப்படியே மென்மையான அடி கொண்ட அவள் வந்து இந்த நல்லோர் வந்து இந்த பாலை நகரில் போறாங்களே அப்படின்னு அந்த கண்டோர் வந்து சொல்றாங்க. மெல்லடி மேலவும் சிலம்பு, மென்மையான அடியை உடைய அந்த பெண் சிலம்பு அணிஞ்சிருந்தா. நல்லோர், இத்தகைய நல்லோர் யாருன்னு தெரியல, யாருக்குள் அழியரோ, இந்த இரக்கம் கொள்ளத்தக்க இந்த ஆண்மகனும் பெண்மகளும், அந்த பெண்ணும் ரொம்ப பாவமா இருக்கு, அந்த பாலை நிலப்பகுதியில போனாங்க. அது எதற்கு ஒப்பா சொல்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அழியர்தாமோ ஆரியர் கயிறாடு பறையில் கால் பெற கலங்கி. அந்த ஆரிய புத்தாடிகள் சொல்லுவாங்கல்ல, ஆரியர்கள் என்ன பண்ணுவாங்க, 2 சைடும் குச்சி ஊனி நடுப்புற கயிறை கட்டி கயிறு மேல நடப்பாங்க தெரியுமா. நடக்கும் பொழுது கீழே வந்து ஒரு பறையை வச்சு டம் 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 அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிச்சு ஒரு சத்தத்தை எழுப்புவாங்கல்ல. அது போல அந்த பாலை நில பகுதியில எப்படி இருக்கான், கால் வர கலங்கி வாகை வெண்ணெற்று ஒலிக்கும். வாகை மரத்துல இருக்கக்கூடிய இந்த வெண்ணெற்றுகள் இருக்குல்ல, இந்த வாகை மரம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அதுல பட்டையா ஒரு காய் காய்க்கும். அந்த காய் வந்து காஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, பச்சையா இருக்கிறப்ப இருக்காது, காஞ்சி போயிடுச்சுன்னா அதோட விதை என்ன ஆகும், கரகரன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி அந்த சத்தம் எப்படி ஒலிக்குது, வாகை வெண்ணெற்று வந்து கரகரன்னு ஒலிப்பது போல அந்த பாறை, அதாவது இந்த ஆரிய இருக்காங்களா, அவங்க வந்து பறை அடிக்கும் பொழுது அந்த கயிறுல மேலே ஏறும்பொழுது எப்படி பறை அடிச்சு சவுண்டு ஏற்படுறாங்களோ அது போல வாகை நெற்று வந்து பலவளன்னு சவுண்டு கேட்குது, பாலை நிலத்துல பயமுறுத்தக்கூடிய ஒளியை எழுப்புது. அந்த பகுதியில வந்து இந்த தலைவன் தலைவி போறாங்களே. வேய் பயில் அழுவும் முன்னியோரு, அத்தகைய வேய்னா அந்த இடத்துல வந்து மூங்கில்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பாலை நில பகுதியில வந்து
அழுவம்னா காட்டுப்பகுதின்னு சொல்லலாம். வேய்ப்பையில் அழுவம் உன்னியோரு. இந்த காட்டுப்பகுதியில வந்து ஒரு தலைவனும் தலைவியும், ஒரு ஆண்மகனும் பெண்மகனும் எங்களை கடந்து போனதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு கண்டோர் கூறுறாங்க இந்த செவிலி தாயிட்ட. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லம்மா, பாலை நிலப்பகுதியில செவிலித்தாய் போய் கேட்கிறா, இதுல இந்த ஒரு தலைவன் தலைவி போறத, ஒரு ஆண்மகன் பெண்மகன் போறத பாத்தீங்களான்னு கேட்கிறா. அதுக்கு அந்த கண்டோர் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆமா வில்ல ஏந்திருந்த ஒரு பையனை பார்த்தோம், காலில் வீரக்கலை அணிஞ்சிருந்தான். அதே மாதிரி ஒரு பெண்ணையும் பார்த்தோம், தொடியோலன்னு வளையல் அணிந்து ஒரு பெண்ணையும் பார்த்தோம். அவரை வந்து மென்மையான அடியாக இருந்தது. மேலே வந்து அந்த மென்மையான அடிக்கு மேலே சிலம்பு அணிஞ்சிருந்தா. இந்த இரக்கம் கொள்ளத்தக்க இந்த ஆணும் பெண்ணும் யாரும் தெரியல, பாவமா இருந்துச்சு. இந்த ஆரியருக்கு வந்து பறைய அடிக்கும்போது ஏற்படுற சத்தம் போல அந்த வாகை வெண்ணெட்டுகள் வந்து பாலை நிலத்துல சத்தத்தை ஏற்பட்டுச்சு. அத்தகைய பயம் தரக்கூடிய பாலை பகுதியில வேய்ப்பையில், வேய்னா மூங்கில்களை அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த அலுவம், அந்த அந்த பாலை நில பகுதியில் வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு தலைவனும் தலைவியும் போனார்கள் என்பதை குறிப்பிடுவதாக அமைந்ததுதான் முதல் பாடல். ரைட்டாமா? அடுத்தது பாருங்க, 2 பாடல் மட்டும் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு, 34 ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். திணை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை. குறிஞ்சின என்ன, பாலைன்னா மணலும் மணல் சார்ந்த பகுதியும் ஃபர்ஸ்ட் முதல் பாடல் கூடிய திணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது பாடல் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை. குறிஞ்சின என்ன, மலையும் மலை சார்ந்த பகுதியும். மலையில யார் வசிப்பா, இந்த குறவன் குரத்தை. பின்னாடி வந்து ஒரு உங்களும் ஃபர்ஸ்ட் இருக்கலாம் இருக்கு. ஓகே, குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும். அந்த இடத்துல துறை வந்து கட்டுக்காணி என்ற இடத்து தோழி அறத்தோடு நின்றது. அதாவது இந்த பாடலுக்கான பின்புற சூழலை சொல்லிடுறேன், அப்பதான் இந்த பாடலானது உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னாடி சூழல் இருக்கு பாருங்களேன். இந்த பாடல் என்ன, இந்த பாடலுக்கான பின்னாடி சூழல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு தலைவனும் தலைவியும் தெரியாம ஒவ்வொரு இடத்துலயும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளா வந்து தலைவன் வந்து வரல, வந்து அந்த பெண்மகளை வந்து பார்க்கறதுக்கு வரல. அதன் காரணமா என்ன பண்ணிட்டா, ரொம்ப சோகமாயிடுறா, ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போயிடுறா. என்னடா இது தலைவன் வரலையே, 2-3 நாள் ஆச்சு, ஒரு கொஞ்சம் நாளா வரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப மெலிஞ்சு போறா. அதை பார்த்த இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள் என்ன பண்றாங்க, தாய் தான், தந்தை வராது, இந்த தாய் என்ன பண்றா, இந்த குறி பார்க்க வருவாங்கல்ல, அந்த மலைப்புறத்தில் இருக்கக்கூடிய குறவன் குரத்தி இருக்காங்கல்ல, இந்த குரத்தி என்ன பண்ண பாவாங்க, ஜோசியம் பார்க்கலையோ அல்லது ரேகை பார்க்கலையோன்ட்டு வருவாங்க பார்த்தீங்களா. அவங்க கீழே வந்து மலைப்பகுதியை விட்டு கீழே இறங்கி நகர்ப்புறத்துல வந்து ஜோசியம் பார்க்கலையோ குறி பார்க்கலையோன்னு சொல்லி சுற்றி வர்றாங்க. அப்போ வந்து இந்த என்ன பண்றா, அந்த பெண்ணோட, அந்த பெண்ணு மெலிஞ்சு போறாளா தலைவன் நினைச்சு, அது தெரியாம அவங்களுக்கு எதுனா மெலிஞ்சு போயிருக்கான்னு குறி கேட்போம் அப்படின்னு அழைச்சி போறாங்க. குறி கேட்கும் பொழுது அந்த எப்பொழுதுமே குரத்தியானவள் குறி சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா, தன்னுடைய தெய்வத்தை, முக்கால்வாசி குறிஞ்சி நில பகுதியோட தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். குறிஞ்சி நில பகுதியில் முருகனை தான் வணங்குவாங்க. அந்த கடவுளை வந்து வணங்கி அந்த அவள் இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி நிலப்பகுதியோட பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் குறி வந்து சொல்ல ஆரம்பிப்பா. அவ்வாறு அந்த மலைப்பகுதியோட பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கா. பெருமையை சொன்ன உடனே அந்த தலைவி என்ன ஆயிடுறா, ஆர்வமா தனக்கு வியாதி போனது போல, அதாவது மெலிகிய ரொம்ப சோகமா இருக்கா, அது இல்லாத போல பிரிஸ்கா உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். அப்பதான் இந்த தோழி சொல்றா, நீங்க குறி சொல்றதையே தொடர்ந்து சொல்லுங்க, இந்த தலைவியானவள் வந்து குணமாயிடுவா. எதனால சொல்றா, அந்த மலைப்பகுதியை சார்ந்தவன் தான் தலைவன். இவனை விட்டு இவ்வளவு நாளா வராம இருக்கான்ல, அந்த தலைவன் வந்து அந்த குறிஞ்சி நிலப்பகுதியை சார்ந்தவன். அதனால நீ குரத்தியே, நீ வந்து என்ன, நீ குறி சொல்றதை விட்டுட்டு நீ உன்னுடைய மலையோட சிறப்பை சொல்லிக்கிட்டே இரு, அதை கேட்டாலே அந்த தலைவியானவள் ரொம்ப தெளிஞ்சு போயிடுவா அப்படின்னு தோழி வந்து நக்கலாக கூறுவதாக இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. கட்டுக்காணியை நின்றப்படுத்து அப்படின்னா, ஒரு குறி சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மரக்கால்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், படியிலையோ ஒரு நெல்லை அள்ளி கொட்டி வச்சுட்டு, அவங்களுக்கு சன்மானமா கொடுக்கணும் குறி சொல்றவங்களுக்கு கொட்டி வச்சுட்டு, ஒரு தெய்வத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, தன்னுடைய ஒரு குச்சி, நீட்ட ஒரு குச்சி வச்சிருப்பால, அந்த மரக்காலில் வச்சு தெய்வத்தை அழைச்சி அதுக்கப்புறம் குறி கூற ஆரம்பிக்கிறா. அந்த இடத்த சொல்றதுதான் இந்த கட்டுக்காணி என்ற இடத்து தோழி வந்து அவள்கிட்ட சொல்றது. தோழி கூட்டு என்ன சொல்றா தோழின்னு பாருங்களேன். அகவன் மகளே, அகவன் மகளே, அதாவது குறி கூறக்கூடிய பெண்ணே, குறி கூறக்கூடிய பெண்ணே, நீங்க என்ன பண்றீங்க, அவங்க அந்த எப்படி இருக்கா அந்த குரத்திங்கிறத முன்னாடி சொல்றா. ஒரு 2 வரியில பாருங்க. அகவன் மகளே, அகவன் மகளே, குறி கூறக்கூடிய பெண்ணே, குறி கூறக்கூடிய பெண்ணே, மனவு கொப்பன்ன நன்னடு கூந்தல், அதாவது கோத்து வைத்த மணி போல அழகான கூந்தலை உடைய பெண்ணே, நீ என்ன பண்ண, அகவன் மகளே, அதாவது குறி சொல்லக்கூடிய பெண்ணே, பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டு. என்ன பண்ற, உன்னோட குன்றத்தை பத்தியே சிறப்பு ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் குறி சொல்ல வருவாள. அதனால நீ உன்னோட புதிவே வேண்டாம், நீ உன்னோட மலையோட சிறப்பையே கூடு. அதான் அகவன் மகளே, பாடுக பாட்டு, இன்னும் பாடுக பாட்டு, அவர் நன்னடும் குன்றம். இந்த இடத்துல பாருங்க, அவர்ங்கிறது வந்து இதை வந்து தலைவியோட
தலைவி விரும்பக்கூடிய தலைவன் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து வந்தவளுங்கிற வாசி அவருங்கிறத இந்த இடத்துல வந்து தலைவனை குறிக்கும். நன்னடும் குன்றம் பாடிய பாட்டு, அவரோட குன்றமும் அந்த குன்றம் தான், அதான் அந்த மலைப்பகுதி தான், அதை நீ பாடிட்டே இரு, தலைவி சரியா போயிடுவா, நீ குறியே கூற வேண்டாம் ஆமா அப்படின்பதாக கூறுவதாக அமைந்ததுதான் இந்த இரண்டாவது பாடல். இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இது குறுந்தொகையில வந்து 23வது பாடலாக அமைந்துள்ளது. இன்னொரு வாட்டி இந்த பாடலை மட்டும் சொல்ல பாருங்க.